மன்றாட்டின் ஆவியானவரே. இப்பொழுது ரேகிங்னால நிறைய மாணவர்கள் மாணவிகள் மறிக்கிறதா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம். ரேகிங் அப்படின்னா புரியாதவர்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய பிள்ளைகள் நம்ம சேர்றாங்கல்ல, இப்போ ஸ்கூலில் சேர்ந்தாலும் சரி, காலேஜில் சேர்ந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் முதல் ஆண்டு மாணவர்களாக மாணவியர்களாக சேர்றாங்க அப்படின்னா 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்கள் அவங்களுக்கு வேண்டிய வேலைகளை அவங்கள்ட்ட சொல்லி என்ன செஞ்சுப்பாங்க, வாங்கிப்பாங்க. என் அசைன்மெண்ட் எழுதி கொடு, என் துணியை போய் துவைச்சிட்டு வா, எனக்கு இதை செய், எனக்கு அதை செய், எனக்கு இந்த காசை கொடு அப்படின்னு என்ன செய்வாங்க. இது உச்சகட்டமாக போச்சுன்னா அந்த பிள்ளைங்களை கம்பால் அடிக்கிறது, கட்டி போட்டு அடிக்கிறது, இப்படிலாம் என்ன செய்யும், ரொம்ப என்ன செஞ்சிடும், கூட ஆரம்பிச்சிடும். இந்த சம்பவம் நம்முடைய தேசத்தில் இப்போ வாரம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. நான் 2 சம்பவங்கள், இந்த தேசத்தையே உலுக்கிய 2 சம்பவங்கள் கேரளாவில் நடந்துச்சு, அதை மட்டும் நான் சொல்லுகிறேன். 1.5 வாரத்திற்கு முன்பாக ஒரு நல்ல CBSE ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையன், அந்த பையன் ஃபோட்டோவை போடுங்கம்மா, இதான் அந்த பையன். ஒரு நல்ல உயர்தர ஸ்கூலில், கேரளாவில் ஒரு ஸ்கூலில் படிக்கிற பையன். இந்த பையன் கருப்பாக இருக்கான், பல்லில் இந்த கிளிப்லாம் போட்டிருக்கான் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அவனுடைய கிளாஸ் பையன், அவனோட சேர்ந்து 15 வயதுக்குட்பட்ட பையங்கள்லாம் சேர்ந்து ரொம்ப கிண்டல் பண்ணி கலாச்சு. இந்த பையன் தன்னுடைய வீட்டில் 26ஆவது மாடியிலேருந்து குதிச்சு என்ன செஞ்சிட்டான், தற்கொலை பண்ணிட்டான். அவன் சாதாரண வீட்டு பையன் இல்லை, அவங்க அப்பா ஒரு பெரிய தொழிலதிபர். இவங்க வருடந்தோறும் துபாய்க்கு கொஞ்ச நாள் இருப்பாங்க, இந்தியாவில் கொஞ்ச நாள் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அந்த அளவுக்கு வசதியான பையன். சரி, கிண்டல் பண்ணுறதுனால ஒரு பையன் எப்படி மரித்து போகிற அளவுக்கு செய்வான் அப்படின்னு பார்க்கும்போது, இவன் இறந்த அதே நாளில் அவனோடு பயில்கிற மாணவர்கள் சிலர் அவனை பாத்ரூமுக்கு, அந்த ஸ்கூல் டாய்லெட்டுக்கு தரன்னு இழுத்துட்டு போய், டாய்லெட் சீட் இருக்குல்ல, வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காரடம், அதை அவனுடைய நாக்கால் முழுசை நக்க வச்சு அவனை டாய்லெட் சீட்டுக்குள்ளே அவன் முகத்தை அமுக்கி ஃப்ளஷ்ஷு, அதாவது தண்ணி, அந்த டாய்லெட் தண்ணி மூஞ்சுக்குள்ளே என்ன செய்யும், மூஞ்சு வாய்க்குள்ளெல்லாம் போகும். அப்படி இந்த பையனை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதோட இந்த பையன் மறிச்சு போயிட்டான். இதை ஜனவரி 31ஆம் தேதி தான் அவனோடு பயின்ற வேறு சிலர் இந்த பையனோட அம்மாட்ட சொன்ன பிறகு தான் இந்த விஷயம் என்ன செஞ்சுருக்கு, வெளியே வந்திருக்கு. கேட்கும்போதே எவ்வளோ கொடூரமாக என்ன செய்து இருக்குது. இது ஒன்று. அடுத்து இந்த வாரம் 2 நாளைக்கு முன்பாக அதே கேரளாவில், நம்ம தமிழ்நாட்டு பார்டர் தான், அங்கே ஒரு நர்சிங் காலேஜில் பசங்க படிக்கிற ஆண் பிள்ளைகள் படிக்கிறதுல ஒரு 5 மாணவர்களை வாரந்தோறும் அவங்களுடைய சீனியர்ஸ் 800 ரூபா கொடு, 700 ரூபா கொடுன்னு என்ன செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதான் அந்த கொடுமைப்படுத்தின 5 மாணவர்கள். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நாள் 2000 ரூபா கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற, கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற மாணவர்களால் அவ்வளோத்தான் அவங்களுக்கு கொடுக்க முடியல. அன்றைக்கி கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அந்த மாணவர்கள் 5 பேரையும் ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சி கட்டிலில் கட்டி போட்டு, அந்த டிவைடரை போடுங்கம்மா, இது இன்னொன்று படம், இது ஜாமெண்ட்ரி பாக்ஸில் எல்லாட்டையும் இருக்கும், இதை வச்சு அந்த மாணவர்களுடைய உடம்பு பூரா வட்டமாக வரைஞ்சிருக்காங்க. அந்த பசங்க வரைஞ்சி, கவர்மெண்ட் நர்சிங் காலேஜில் படிக்கிறதுனால டிஞ்சர் இருக்குல்ல, ஒரு காயத்தில் போட்டால் எரியும்ல, அதை அந்த பிக்சர் போடுங்க. அந்த டிஞ்சரை அந்த மாணவர்களுடைய உடம்பு முழுக்க ஊற்றி, அந்த மாணவர்கள் கத்தக்கூடாதுன்னு இந்த டம்பிள்ஸ்லாம் இருக்கும், இந்த எக்ஸசைஸ் பண்ணுவாங்கள்ல, உடற்பயிற்சி, 5 கிலோ 10 கிலோ வெயிட் இருக்கும், அதை இந்த மாணவர்களுடைய அந்தரங்க உறுப்புலையெல்லாம் கட்டி அவங்க அலறக்கூடாதுன்னு வாயில் துணி அடைச்சிருக்காங்க. இது கேட்கும் போதே நம்ம தேசம்தானா, படிக்க போகிறது நர்சிங்கு, அநேகருடைய காயத்தை கட்டலாம் அவங்களே என்ன செஞ்சுருக்காங்க, படிக்க போயிருக்காங்க. இது நம்முடைய தேசமா அப்படின்னு நம்மளால் நம்ப முடியலை. தமிழ்நாட்டிலே சில சம்பவங்கள் நடந்திருக்கு, எல்லா சம்பவங்களையும் சொல்ல முடியாது, சொன்னால் நேரம் போதாது. இந்த 2-3 வாரத்திற்குள்ள அத்தனை செய்திகள் வருகிறது. நாம் யாவரும் கண்ணீரோடு ஜெபிக்க போகிறோம், கரங்களை கூப்பினவர்களா. நம்ம பிள்ளைங்களும் காலேஜ் படிக்குது, நம்ம பிள்ளைங்களும் ஸ்கூல் படிக்குது. ஒரு 15 வயசு பையன் 26ஆவது மாடியிலிருந்து குதிக்கிறான்னா அவன் மனநிலை எவ்வளவு விரக்தியா இருக்கும்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. கேட்கிற நமக்கே ஈரக்குல திருவுதே. அந்த தாய் காலம் பூரா நினைச்சானா எப்படி இருக்கும், அந்த சகோதரிக்கு எப்படி இருக்கும், அவனுடைய தகப்பனுக்கு எப்படி இருக்கும். ஒத்தைக்கு ஒரு மகன்,
ஒத்தைக்கு ஒரு மகன் கருப்பா இருக்கிறான்ற ஒரே காரணத்திற்காக, அவன் நல்லா இல்லைன்ற ஒரே காரணத்திற்காக யாவரும் கரங்களை நீ உயர்த்தினவர்களா தேவனை நோக்கி, தேவனே தேவனே, என் தேசம் மேலை ஆடுகளை போல சைக்கோக்கள் நிறைந்த தேசமாய் மாறுதே, அடுத்தவரை துன்பப்படுத்தி அதுல இன்பம் காணுகிற பொல்லாத ஆவிகள். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இதை செஞ்சுட்டாங்கன்னா பரவாயில்லையே ஆண்டவரே. 15 வயசு 20 வயசு 21 வயசு பிள்ளைகளுக்கு இவ்வளவு கொடூரமான இருதயம் எப்படி வந்தது? எப்படி வந்தது? எப்படி வந்தது? இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேசத்தில் நிலவுகிற அடுத்தவரை கொடுமைப்படுத்துகிற இந்த பொல்லாத ஆவிக்காக, பொல்லாத ஆவிக்காக, பொல்லாத ஆவிக்காக இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறோம், இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறோம். என் வாழ வயதின் பிள்ளைகளப்பா, என் வாழ வயதின் பிள்ளைகளப்பா, என் தேசத்துல வாழ வேண்டிய பிள்ளைகளப்பா, ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனும் ஒத்தைக்கு ஒரு மகளா, ஒத்தைக்கு ஒரு மகளா பிறந்திருக்கிற பிள்ளைகளப்பா, அநியாயமாய் பிள்ளைகள் மரிக்கிறார்களே, அநியாயமாய் பிள்ளைகள் சாகடிக்கப்படுகிறார்களே. அப்பா ஆண்டவரே, என் தேசத்தின் மீது மனம் இறங்கும். கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற பொல்லாத இந்த ஆவிகள் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால, கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. செய்திகளை காது கொண்டு கேட்க முடியல ஆண்டவரே, காது கொண்டு கேட்க முடியல ஆண்டவரே. என் தேசத்துல பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ப்பா. என் தேசம் இப்ப ஆண் பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்ல, பெண் பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்ல. நம்பி ஆண் பிள்ளை ஹாஸ்டல்ல இருக்க முடியல, நம்பி ஒரு பெண் பிள்ளை ஹாஸ்டல்ல இருக்க முடியல. ஆண்டவரே, இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு என் தேசத்தின் பிள்ளைகளை நீங்களாக்கணும் நாங்க ஜெபிக்கிறோம். அது எந்த மாநிலத்தவரா இருந்தாலும், அது எந்த மதத்தவரா இருந்தாலும், அத்தனை பேரு சதையும் ரத்தமும் ஓடுகிற பிள்ளைகளானபடியினால் எங்கள் பிள்ளைகளாய் நினைத்து நாங்கள் இப்பொழுது திறப்பிலே நிற்கிறோம். இந்த பொல்லாத ராகிங் என்கிற ஆண்டவரே, பொல்லாத ஆவி என் தேசத்துல கட்டப்படட்டும் நாங்க ஜெபிக்கிறோம், கட்டப்படட்டும் நாங்க ஜெபிக்கிறோம். இதுல பிள்ளைகளை இழந்த குடும்பங்களுக்கு தேவன் நீர் ஆறுதல் அளிப்பீராக. நீர் அப்படி சேர கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.